அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நேற்று தமிழகத்தோட பட்ஜெட்டை தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் பண்ணார். அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போயில கையில் ஒரு ஜெபமாலையை, அவங்க கிறிஸ்தவர்களோட அந்த ஜெபமாலையையும் எடுத்துகிட்டு போனார். இந்த காட்சியை பார்த்த உடனே உங்களை போல நானும் யாரை தெரியுமா தேடினேன், இந்த சூ வெங்கடேசன், மதுரையோட எம்பி. மதுரையோட எம்பின்னு சொன்னால் கூட மதுரை மக்கள் கோவப்படுவாங்க. மதுரையோட குப்பை எம்பி, இந்தியாவிலேயே மதுரையை நம்பர் 1 குப்பை நகரமாக்கிய இந்த குப்பை எம்பி சூர்யாவோட கைடு. இந்த ஆள் பேசவே இல்லைங்க, இந்த ஆள் பேசவே இல்லை. இந்த ஆள் ஏன் இந்த விஷயத்துக்காக பேசணும் அப்படின்னு உங்களை போல நானும் ஏன் தெரியுமா தேடினேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே டிவிக்கு அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் திருப்பதிக்கு வேளாண் பட்ஜெட்டோட நகல் எடுத்துட்டு திருப்பதிக்கு போறாரு. அங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அவர் சாமி கும்பிடுறாரு. இதை பார்த்தோன்னே இந்த சூ வெங்கடேசனுக்கு அப்படியே பயர்லாம் எரிஞ்சு, என்ன தெரியுமா அந்த ஆள் பதிவை போட்டிருக்காப்ல, படிக்கிறேன் கேளுங்க. பட்ஜெட் ஆவணங்கள் என்பது இறைவனுக்கான காணிக்கையோ அல்லது ஆன்மீக பொருளோ அல்ல. அவை மக்களின் வரிப்பணம் எப்படி செலவிடப்படும் என்பதை கூறும் அரசியல் சாசன ஆவணம். தனி மனிதர்களின் மத நம்பிக்கைக்கு அரசியல் ஆவணங்களை காணிக்கையாக்குவது அரசியல் சட்டவிரோதம் அப்படின்னு அன்னைக்கு கொதிச்சு எழுந்து பதிவு போட்ட இந்த சூ வெங்கடேசன், மரியாதைக்குரிய சூ வெங்கடேசன், ஏன் வாயை திறக்கல? எங்கேயா இருக்கீங்களா? மூச்சு இருக்கா? மனோ தங்கராஜ் ஒரு பதிவு போட்டாப்புல அதே மாதிரி கேட்கணும், மூச்சு இருக்கா, ரோசம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அந்த அளவுக்கு கேவலமான அரசியலை, மட்டமான அரசியலை பண்ணிட்டு வராங்க. அதாவது சட்டப்பேரவைக்குள்ள சபாநாயகர் பைபிள் வசனங்களை பேசுகிறாரு. நிதியமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஜெபமாலையோட போகிறாரு. அதை பற்றியெல்லாம் இவனுங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் ஹிந்து மதம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் வந்தோ, ஐயோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது எப்படி பண்ணலாம், இது மத சார்பற்ற அரசாங்கம் இல்லை, எப்படி ஒரு மதத்தை மட்டும் கொண்டு போகலாம் அப்படின்னு அப்படியே தாந்தரிகடா அப்படின்னு பயங்கரமாக குதிப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்க மட்டும் கிடையாது, இந்த இத்தாலி காங்கிரஸ் பயிலுவ, உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவ, இங்கே இருக்கின்ற ஆல்ற சில்ற நடுநிலை நக்கியல்னு பேசுவாங்கல்ல, எல்லா பயலுக்கும் ஒரு குணம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஐயோ சிறுபான்மையருக்கு பிரச்சனையா, ஐயோ சிறுபான்மையருக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு அப்படியே பயங்கரமாக கதறிட்டு ஓடி வருவாங்க.